ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் கோதாஸ்துதியிலிருந்து 6வது ஸ்லோகமும் திருப்பாவையிலிருந்து 6வது பாசுரமும் சேவிக்கலாம். ஷோணாதரேபி குச்சயோரபி துங்கபத்ரா வாசாம் பிரவாக நிவகேபி சரஸ்வதி த்வம் அப்ராக்ருதைரபி ரசைர் விரஜா ஸ்வபாவாத் கோதாபி தேவி கமிதுர் நனு நர்மதாசி என்று இந்த பாடலில் தேசிகன் கோதையின் திவ்ய ஸ்வரூபம் மற்றும் அனந்த கல்யாண குணங்கள் அவைகளை 6 நதிகளுடன் ஒப்பிட்டு அருளியுள்ளார். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தால் வரும் நதிகளின் பெயர்கள் என்னென்னு பார்த்தாக்க ஷோணா, துங்கபத்ரா, சரஸ்வதி, விரஜா, கோதாவரி, நர்மதா போன்ற நதிகள் வருகின்றன. இப்பொழுது இந்த பாடலின் சிறப்பை பார்க்கலாம். கோதாவின் அதரம் சிவப்பு, சோனா நதியினாலே சிகப்பு கலர் நதி தான். அந்த சிகப்பை ஒத்தும் அவளுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறதாம். அதனால் ஷோனாவுக்கு கோதாவினுடைய அதரத்தை சொல்கிறார். அவளுடைய ஸ்தனங்கள் துங்க பத்ரா என்று ஒரு நதியிலிருந்து கிளைகளாக வருகின்ற துங்கபத்ராவை ஒத்து கம்பீரமாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். அடுத்ததாக அவளுடைய அமுத வாக்குகளின் அணிவகுப்பு, அந்த ஸ்பீட் ஆஃப் த ஸ்பீச், அந்த கிளாரிட்டி ஆஃப் த ஸ்பீச், அதை சரஸ்வதி என்றும் அதை வேகவத்தின்னு சொல்லுவோம். அந்த வேகத்தோடு வருதாம், அப்படி சொல்கிறார். அடுத்ததாக அவளுடைய பிரபந்தம் அனைத்தும் சத்வகுணம் முழுக்க இருப்பதனால் அது பிரகிருதி மண்டலத்தை தாண்டி இருக்கிற விரஜா நதியில் மட்டும்தான் அது சத்வகுணம் பூர்த்தியாக இருக்கும். அந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி இருக்கிற அந்த விரஜையில் கொஞ்சம் கூட ரஜஸ் தமஸ் குணம் அங்கே கிடையவே கிடையாது. அப்போது அதை போன்று அவளுடைய பிரபந்தம் அனைத்தும் சத்வகுணம் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் அந்த மாதிரியான அந்த விரஜா போன்ற அந்த பிரபந்தங்களில் நாம் குளித்தால் அந்த விரஜை நதியை தாண்டி போனாக்க அங்கே ஸ்ரீவைகுண்டம். அதே போல் கோதையினுடைய விரஜை போன்ற பிரபந்தங்களில் நாம் குளித்தால் முக்த ஜீவர்களாக ஆகிவிடலாம் என்பதற்காக அவளுடைய பிரபந்தம் அனைத்தையும் விரஜா நதியை போன்றது என்று சொல்கிறார். அடுத்ததாக கோதாவரிக்கு அவளுடைய மிடுக்கை சொல்கிறார். கோதாவரிக்கு வரிவஸ், வரிமான் என்ற வேத வார்த்தைகளால் கூப்பிடுவதுண்டு. வரிவஸ்னா என்னன்னா தனம், சுகம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. வரிமான் அப்படின்னாக்க தன்னிகர் அற்றது, எக்ஸலன்ஸ், ப்ரீ எமினன்ஸ், இப்படி இதெல்லாம் தரக்கூடியது. இதே போலதான் கோதையும் நமக்கு இந்த வரிவஸ், வரிமான் போன்ற பிரபந்தங்களை கொடுத்து கடாட்சிக்கிறாள். அதிலிருந்து நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. சுகம், சந்தோஷம், தன்னிகரற்றது, எக்ஸலன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுனால. அடுத்ததாக நர்மதைக்கு ஒரு ரொம்ப அழகாக சமத்காரமாக சொல்கிறார். அவள் பேசும் பரிகாசமான பேச்சுக்கள் நர்மதாவை போன்றது என்று சொல்கிறார். நர்மா அப்படின்னாலே பரிகாசம், ஜெஸ்ட்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். நர்மா என்பது ஒரு விதமான ஸ்பீச், வாக்கை குறிக்கும், பரிகாச வாக்கை குறிக்கும். கோதையின் ஸ்ரீசூக்திகள் எம்பெருமானை குதூகலப்படுத்தி இன்சுவையை அளித்து அவளுடைய எம்பெருமானுக்கு அப்படி ஒரு பேரின்பத்தை கொடுக்கிறதாம். அதனால் அதுக்கு ஈக்குவலாக என்று நர்மதைக்கு ஈக்குவலாக அவளுடைய வாக்கை சொல்லி அந்த வாக்கினால் பெருமானுடைய உள்ளத்தில் இன்சுவையை பெருக்குகிறது என்று சொல்கிறார். இந்த பாடல் ரொம்ப அழகாக எல்லா நதிகளையும் கோதையின் திவ்ய ஸ்வரூபம் மற்றும் அவளுடைய கல்யாண குணங்களை விவரிக்க ஒப்பிட்டு இருப்பது ரொம்ப அழகாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் திருப்பாவியினுடைய 6வது பாசுரம் பார்க்கலாம். புள்ளுஞ்சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். இந்த பகவானுடைய விஷயத்தை
கூட்டமாக கூடியிருந்து அனுபவிக்க வேண்டிய தத்துவத்தை இந்த பாசுரத்தில் கோதா பிராட்டி சொல்கிறார். போன பாசுரத்தில் தத்துவம் நாராயணனே என்று மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று அந்த முதல் 4 வரிகள் தத்துவமும், ஹிதம் என்பது வழி, தூயோமாய் வந்து தூவி தொழுது என்று ஹிதமும், புருஷார்த்தம் என்று அதனால் கிடைக்கக்கூடிய பலன் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் என்று நம்முடைய அனைத்து பிழைகளும் தூசாகி போகும் என்று சொன்னவள் அதன் தொடர்ச்சியாக இந்த பாசுரத்தை அளிக்கிறாள் நமக்கு. இன்னும் உறக்கத்தில் இருப்பவரை எழுப்பும் நோக்கில் ஆண்டாள் அருளியுள்ளாள் என்பது பொதுவான பொருள். இந்த பாசுரம் முதல் 15ஆம் பாசுரம் வரை உள்ள 10 பாசுரங்கள் ஆண்டாள் மதுர கவி ஆழ்வார் தவிர்த்து மற்ற 10 ஆழ்வார்களை எழுப்பும் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களாக அருளியுள்ளாள் என்பது நம் பூர்வாச்சாரியர்களின் வாக்கு. இந்த 6 முதல் 15 பாசுரங்கள் வரை ஆழ்வார்களை ஆச்சாரிய புருஷர்களாக பாவித்து அவர்களை முன்னிட்டு அவர்கள் பின்னால் நாம் போக வேண்டும் என்ற உண்மையை உணர்த்தும் வகையில் ஆழ்வார்களை துயிலெழுப்புவதாக கூறுவர். இப்படி தோழிகள் புடைசூழச் சென்று உறங்கிக் கொண்டிருந்த மற்ற தோழியரை எழுப்பினாள் என்று பொதுவான பொருள் கொண்டாலும் உள்ளுரை பொருளாக ஆழ்வார்களை துயிலெழுப்பி ஆழ்வார்கள் புடைசூழ பரமனை பிரார்த்திக்கச் சென்றாள் என்றே நாம் கொள்ள வேண்டும். இது முதலாக பகவத் விஷயத்தில் புதிதாக ஈடுபாடு கொண்ட சிஷ்யனுக்கு அவனுடைய குரு உபதேசம் செய்து பகவத் அனுபவத்தில் ஈடுபட வைக்கும் நோக்கிலே இந்த பாசுரம் அமைந்திருப்பதாக கொள்ளுவார் பெரியவர்கள் சொல்வார்கள். தத்துவார்த்த நோக்கில் அடியாரின் சத்துவகுணத்தை வெள்ளை விழிச்சங்காகவும், அகங்காரம் அதாவது கர்வம், மமகாரம் உலகப்பற்று இவற்றை பேய் முலையாகவும், அவற்றால் விளையும் பாவங்கள் நஞ்சாகவும், அதே போல புலன்கள் நாடும் சிற்றின்பங்களுக்கு வேண்டி அலைப்பாயும் உள்ளத்து உணர்வுகள் கள்ளச்சகடமாகவும், சம்சார பந்தம் வெள்ளத்தரவாகவும் உருவகப்படுத்தப்பட்டு இந்த பாசுரத்தில் அருளப்பட்டுள்ளது. தர்ஃபோர் நற்குணம் படைத்த அடியார்கள் மற்றும் ஆச்சாரியனின் துணையோடு ஹரிநாமத்தை விடாமல் ஸ்மரித்தால் வேண்டாதவற்றை விலக்கும் வைராக்கியம் பெற்று கலக்கழிய காலோச்சி அந்த பரமனை பற்ற முடியும் என்பது இந்த பாசுரத்தோட நோக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பகவானுடைய கருணையால் நமக்கு கிடைத்தவர்கள் தான் ஆச்சாரியர்கள். இப்படி இதற்கு பிரமாணமாக பகவத்கீதையில் பகவான் உபதேசித்ததை எடுத்துக்கலாம். இயற்கையாக உலகில் பிறந்த எல்லாருமே பகவத் அனுபவத்தில் உடனே லயித்து பகவானையே சரணங்களில் சரணடைவதில்லை. உண்டும் கழித்தும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்பவர்கள்தான் அதிகம். பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணன் உபதேசித்துள்ள வாக்கியமானது மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா. மனிதர்களில் யாரோ ஒருவனே சித்தி பெற முயல்கிறான். அத்தகைய முயற்சியுடைய சித்தி பெற முயன்ற பலரில் ஒருவன்தான் என்னை உள்ளபடி அறிகிறான் என்கிறார். அப்போது இந்த இடத்தில் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்ற இடத்தில் நாம் தாயே தந்தையே என்றும் தாரமே கிளை மக்களே என்றும் நோயே பட்டொழிந்தேன் என்று நம்முடைய திருமங்கையாழ்வார் பாடுவதும், தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் என்கிறார். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு தயாசதகத்தில் நம்முடைய சுவாமி தேசிகன் கூட சொல்கிறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று. இப்படி விவேகம் இல்லாமல் இருக்கிறோமே என்று ஆதங்கப்பட்டு தங்களையே உதாகரித்து சுட்டி காட்டுகிறார்கள் ஆழ்வார்கள். புள்ளும் சிலம்பினகான் என்றருளி பிரம்ம முகூர்த்தமான வைகரை வேளையின் ரம்யமான நிகழ்வுகளை படம் பிடித்து கண்முன்னே கொண்டு காட்டுகிறாள். அதிகாலை பொழுதில் பெருமாள் கோயில் கோபுர அழகு, சிலுசிலுத்து பறக்கின்ற பறவைகள் எழுப்பும் சப்தம், சங்கநாதம், கோயிலுக்கு விரையும் அடியவர்களின் ஹரிநாம சங்கீர்த்தனம், இப்படியாக ஒரு அழகான காட்சியை கண்முன்னே நிறுத்துகிறாள். புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் என்று. புல்லரையன் என்பவன் பறவைகளுக்கு தலைவனான கருடன். வேதாத்மா விஹகேஸ்வரகா என்று வேதமே கருடனுடைய வடிவம், வேதஸ்வரூபன் என்று கருடனை இங்கு ஆச்சாரியனாக கொண்டு இவள் புல்லரையன் கோயில் என்று கூறுகிறாள். இந்த இடத்தில்
நாம் ஒன்று நோக்க வேண்டும். பெரியாழ்வாரும் கருடனுடைய அம்சம். அந்த அம்சமாகவே அவனியில் அவதரித்தவர். அவரும் அவருக்கு பெரியாழ்வார் என்ற பெயருக்கு முன் விஷ்ணு சித்தன் என்ற பெயர். இதையே அடுத்ததாக வரக்கூடிய உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று விஷ்ணுவை சதா சர்வ காலமும் சித்தத்தில் நிறுத்தி என்று இந்த பாசுரம் மூலமாக தன்னுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வாரையே தன்னை கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபடுத்தி நல்வழிப்படுத்திய தன்னுடைய ஆச்சாரியனுமாக கொண்டு கூப்பிடுகிறாள் ஆண்டாள். அடுத்ததாக ஆச்சாரியர்களை இங்கு பக்ஷிகளாக காட்டியுள்ளார். 2 சிறகுகள் பக்ஷிகளுக்கு. அந்த 2 சிறகுகளும் ஆச்சாரியனுக்கு ஞானம் அனுஷ்டானம் என்பது. இப்படி ஒரு தகுந்த ஆச்சாரிய சம்பந்தம் பெறுங்கள் என்று பூமா பிராட்டியான ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உபதேசித்துள்ளார். புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் என்று புல்லரையன் கோயில். புல்லரையன் என்பது பறவைகளுக்கு தலைவனான கருடன். கருடனை வாகனமாக வைத்துள்ளவனுடைய கோவில் என்று கூறுகிறாள். கருடனுடைய இல்லம் ஸ்ரீமன் நாராயணனின் கோயிலையே குறிக்கிறது. விழிச்சங்கின் பேரரவம் என்று அருளி பிரணவத்தை குறிக்கிறாள். இப்படி புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் என்று அருளி ஓம் என்ற பிரணவத்தையும் அஷ்டாட்சர மந்திரத்தையும் உள்ளத்தில் உணர்தலை குறிப்பால் உணர்த்தி உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்கிறாள். முனிவர்கள் என்பவர்கள் பரம்பொருளை நன்கு உணர்ந்தவர்கள். யோகிகள் பகவத் கைங்கரியும் செய்யும் அடியவர்கள். இப்படி இவர்கள் அனைவரும் உள்ளத்து கொண்டு என்று ஒரு விதமாக புரிந்து கொள்ளலாம். இந்த பாசுரம் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், அந்த உள்ளத்து கொண்டு என்று பார்த்தால் இவளுடைய திருத்தகப்பனாருக்கு இன்னொரு பெயர் விஷ்ணு சித்தன். விஷ்ணுவை சதா சர்வ காலமும் சித்தத்தில் நிறுத்தியவர். எனவே இந்த பதத்தினாலும் அவள் தன்னுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வாரையே இந்த பாசுரம் மூலமாக திருப்பள்ளி எழுச்சுவதாக கூறலாம். அடுத்ததாக பேரரவம். இது 2 முறை இந்த பாசுரத்தில் கையாளப்படுகிறது. சங்கநாத பேரரவம், ஹரிநாம சங்கீர்த்தனத்தின் பேரரவம் என்று. மெல்ல எழுந்து என்று பெருமாள் மனக்கடலில் இருக்கிறார். மனதை பார்க்கடலாக எண்ணி யோக நித்ரையில் பள்ளி கொண்டிருப்பதால் அவர் பரமனின் நித்ரை கலையாவண்ணம் மெல்ல எழுகின்றனர். மெல்ல எழுந்து ஹரியென்ற பேரரவம் என்கிறாள் ஆண்டாள். இன்றைய அறிவியல் விஞ்ஞானத்தில் கூட நாம் காலையில் உறக்கம் கலைந்து எழும்போது மெல்ல எழ வேண்டும் என்று இதை அப்போதே சொல்லி வைத்தாள் ஆண்டாள். மெல்ல எழுந்து என்று சொல்லி பெரிய உண்மையை எளிமையாய் உணர்த்தும் வகையில் ஆண்டாள் கையாண்டுள்ளாள். பிறகு பிள்ளாய் எழுந்திராய் என்று ஆதுரமாக கூப்பிட்டு அவளுக்கு பூதனை விருத்தாந்தத்தை சொல்கிறாள். இந்த பூதனை சரித்திரத்தை உணர்ந்து படிப்பவர்கள் மீண்டும் ஒரு தாயிடம் பாலருந்தும் நிலையில்லாமல் பிறவி இல்லாமல் பெருமானிடம் லயமாகிவிடலாம் என்று நாராயணியம் இந்த சரித்திரத்தை போற்றுகிறது. அதே போல கள்ளச்சகடம் என்று பிராட்டி சகடாசுர விருத்தாந்தத்தை நினைவுபடுத்துகிறாள். இந்த இடத்தில் பேய்முலை நஞ்சுண்டு என்பது கர்வம், அகங்காரம், மமகாரத்தை நாம் விட்டு அதை பேய்முலையாக நினைத்து விட்டு அவற்றால் நாம் செய்யும் பாவங்களே பேய்முலை நஞ்சுண்டு, நஞ்சாகவும் புலன்கள் சிற்றின்பம் வேண்டி அலைப்பாயும் உள்ளத்து உணர்வுகள் கள்ளச்சகடமாகவும் சம்சார பந்தம் வெள்ளத்து அறவாகவும் உருவகப்படுத்தி அனுபவிக்க வேண்டும். இந்த கள்ளச்சகடம் என்பது நம்முடைய இந்திரியங்கள் ஆட்டுவித்தபடி நடப்பதால் நாமே கள்ளச்சகடம். அப்படியே நாம் காரியம் செய்கிறோம். இந்திரிய நிகிரகம் செய்து அதை உதைத்து தள்ளு என்று இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த் இதிலிருந்து வெளியே வரச் சொல்லி நமக்கு உபதேசிக்கிறாள் ஆண்டாள். இதற்கு ஞானம் தருபவன் பகவான் என்று உணர்த்துகிறாள். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து, ஆதிசேஷனையே வெள்ளத்து அரவு என்று சொல்லி அதன் மேல் உறங்குபவன் போல் யோகு செய்யும் பெருமாளை துயிலமர்ந்த வித்து என்கிறாள். அதென்ன அமர்ந்த? அமர்ந்த என்றால் ரட்சிக்கும் காப்பாற்றும் என்ற பொருள். வெள்ளத்தரவில் துயில் செய்யும் ரட்சிக்கும் வித்து என்று கூப்பிடுகிறாள் பெருமானை. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்று
அந்த முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் ஹரிநாம சங்கீர்த்தனம் வெறும் சம்பிரதாயமாக இல்லாமல் உள்ளத்திலிருந்து ஆத்மார்த்தமாக அவனுடைய பெயர் பாடுங்கோள் என்பதையே இதில் உணர்த்துகிறாள். மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம், ஹரி என்ற பேரரவம். ஹரி என்றால் பாபத்தை போக்குபவன், பாபத்தை ஹரிப்பவன். அதனால்தான் ஹரிர் ஹரிர் ஹரிஹி என்று சொல்லுவார்கள். நாம் ஹரிநாமம் சொல்ல வேண்டும், எழுந்தவுடன் ஹரிர் நாமம் சொல்ல வேண்டும் என்பதை அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறாள் ஆண்டாள். இந்த மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் என்று சிறிய அளவில் ஆரம்பித்து பின்னர் பெரும் கோஷமாக அடியவர்களின் ஹரிநாம சங்கீர்த்தனம் என்று கூறி அப்பேரரவத்தில் மனம் லயித்து மனம் அமைதி அடைகிறது என்பதையே அடுத்த வார்த்தையான உள்ளம் குளிர்ந்து என்று முதல் அடியில் பேரரவம் என்று முடித்தவள் உள்ளம் குளிர்ந்து என்று ஒன்றுக்கொன்று நேர் எதிரானவையாக தோன்றும் சொற்களை இணைத்து ஒரு ஆக்சிமோரான், ஒரு பொருண்மையை உணர்த்துகிறாள். உள்ளம் புகுந்து குளிர வேண்டும் என்று இப்படி அறியாத பிள்ளைகளாகி உள்ள நம்மையும் அரியை அறிய எழுந்திராய் என்று ஆணையிட்டு எழுப்பிய கோதா பிராட்டியின் அருளால் ஹரிநாம மகிமை நாம் உணர்ந்து அறியோம் அறியோம் என்று இருந்த நம்மை ஹரி ஓம் என்று அறிய வைத்த ஆண்டாள் தாயாருக்கு அவளுடைய திருவடி பணிவோம் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். வெள்ளை விழிச்சங்கின் இந்த பாசுரம் திருவன்வண்டூர் என்ற திவ்ய தேசத்தை நோக்கி ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணதாக பெரியோர் கூறுவர். விடிவை சங்கொலிக்கும் திருவன்வண்டூர் என்ற நம்மாழ்வாரின் திருவாய்மொழி 6:1 இப்படி இந்த பிரணவத்தை சங்கொலி உணர்த்துகிறது என்பதையே நம்மாழ்வாரும் கூறியுள்ளார். அதேபோல பிரணவம் அகார உகார மகாரம் கொண்டது. இந்த பாசுரத்திலும் ஹரி என்ற பேரரவம் அகாரமாகவும் உள்ளம் புகுந்து உகாரமாகவும் முனிவர்களும் யோகிகளும் மகாரமாகவும் இப்படி 6:1க்கும் இந்த பாசுரத்துக்கும் பல ஒற்றுமையை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பாசுரம் திருவன்வண்டூர் திவ்ய தேசத்தை நோக்கி என்று கொள்ளலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.